மோகனா, முடிவா சொல்றேன், அந்த சண்முக சுந்தரம் வாசிக்கிற தில்லானாவுக்கு நீ ஆடக்கூடாது. அதுக்கு பரிபூரணமா என் மனசு சம்மதிக்காது. என்னம்மா இப்படி சொல்ற? கடைசியா என்னுடைய ஆட்டத்திலும் உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நீ ஜெயிக்கிறத பத்தி நான் சந்தேகப்படல. ஆனா அதே தேதியில வெளியூர்ல இருந்து இன்னொரு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு தான் போகணும்னு நான் முடிவு பண்ணிருக்கிறேன். முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. அந்த தியாகராஜ பெருமானி வந்து தடுத்தாலும் சரி, அவர் வாசிக்கிற தில்லானாவுக்கு நான் ஆடத்தான் போறேன். கூடாது, நீ ஆடவே கூடாது. மோகனா, வணக்கம். யாரு? மைனரையாவா? வாங்க வாங்க. என்னங்க இது, நீங்க சொல்லாம திடீர்னு புறத்து வந்துட்டீங்களே. அவரங்கே வெத்தலை பிடி கொண்டாந்து வேடி. நட்டுரையா, கடைக்கு போய் பலகாரம் வாங்கிட்டு வந்தா. வரதா, நிக்கிறிய நாக்கா நேத்து போறேன்டா. வரதா, யாரும் இருக்கிற இடத்தை விட்டு நகரக்கூடாது. என்னுடைய அனுமதி இல்லாம எந்த உபதரனையும் செய்யக்கூடாது. என்னம்மா இது? சிங்கப்பூர் மைனர்மா, உனக்கு தெரியல? நல்லா தெரியும். முதல்ல நீ இப்படி வா. என்னடி இது, வந்தவங்களை இப்படி நிக்க வச்சு பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? நல்லது கெட்டது எல்லாம் எனக்கும் தெரியும். தாய்ங்கிற ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். நீ இப்படி வந்து நிக்கல, அப்புறம் உன் பொண்ணை உயிரோட பார்க்க முடியாது. ஐயா, கண்ணுக்கும் மனசுக்கும் பிடித்தமான கணவனோட வாழணும்னு நினைக்கிற பெண்குலத்தை ஏன் காசுக்கு அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? பணத்தினுடைய ஆணவத்தினால மனித குணத்தையே இழந்து ஏன் உங்க மனைவிக்கு துரோகம் செஞ்சிட்டு இருக்கீங்க? என் வாழ்வை கெடுக்காதீங்க, உங்க வாழ்வையும் நாசமாக்கிக்காதீங்க. என்னையும் வாழ விடுங்க. நீங்களும் உங்க மனைவியோட நிம்மதியா வாழுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அம்மா, அவர் கொடுத்த வைர அடியை முதல்ல அவர்கிட்ட திருப்பி கொடுத்து. ஐயா மோகனா, நீ நினைக்கிற சிங்கப்புரம் மைனர் நேத்தே செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. மரகதத்தினுடைய கணவனா கடைசி வரையிலும் வாழணுங்கிற மனித இதயத்தோட மனம் திரும்பி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறம்மா. என்ன தவறான கண்ணோட்டத்துல பார்க்காது. என் குற்றங்களை எல்லாம் மறந்துடு. இன்னையிலேருந்து இந்த செல்லத்துறையை உன் கூட பிறந்த சகோதரனா நினைச்சு சந்தோஷப்படு. என்ன சொல்றீங்க? நிச்சயமா சொல்றேன். உன் நல்வாழ்வுக்கான எல்லா ஒத்தாசைகளையும் செய்ய நான் காத்துட்டு இருக்கேன்னு உறுதியா சொல்றேன். நான் தவறான எண்ணத்துல ஏற்கனவே உனக்கு கொடுத்த அந்த வைராட்டிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உன் தமையை விட்டு சீதன் நினைச்சு உங்ககிட்டயே வச்சு. ஐயா, என்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க தான் ஒரு பெரிய எதிரியா இருப்பீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு சீக்கிரம் திருந்தி இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு நான் கனவுலையும் நினைக்கிறேன். என் மனமாற்றத்துக்கும் நான் நல்லவனா மாறினதுக்கும் காரணம் என் மனைவி மரகதம் தான். அவளுடைய பொறுமைதான் எனக்கு புத்தி புகட்டிச்சு. அந்த மரகத தம்மாவை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. அவங்களே உங்களோட இந்த பாவி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க கூடாதா? சண்முக சுந்தரம் வாசிக்க போற தில்லானாவுக்கு நீ ஆட போறியே, அன்னைக்கு தம்பதி சமேதரா நானும் என் மனைவியை வந்து முன் வரிசையில உட்கார்ந்துட்டு இருப்போம். போதுமா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வரம்மா. அப்பா, என் வாழ்க்கையில இன்னையோட ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்தது. அம்மா, ஏன் இப்படி கிட்டிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க? அம்மா, வெத்தலை போடுங்க, வேற ஏதாவது புது கற்பனை வரும். மைனரு மனுஷனா மாறிட்டாருல, அத நினைச்சு கவலைப்படுறாங்க. ஏண்டா என் உயிரை வாங்குற? அம்மா இஷ்டமா இருக்காங்க, ஏன் தொல்லை கொடுக்குறீங்க? அப்பா, இங்கேயும் உன் தொல்லை ஆரம்பிச்சிட்டியா?